சிவா வந்து அந்த ரவுடியை துரத்து பிடிக்கிறாரு. அடுத்து வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. சிவா இங்கே பாருங்கள், இவன் தான் இவ்வளோ வேலைக்கும் காரணம். கடைசியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆறுமுகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. உடனே போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி ஆயிடுச்சு, அந்த ஆறுமுகத்தை வந்து எப்படியாவது வந்து ஜெயிலில் தள்ளிடலான்னு நினச்சேனே, கடைசியில் இந்த சிவா வந்து எல்லாத்தையும் சொதுப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு சஞ்சய். உடனே சஞ்சய் யோசிக்கிறாரு, எப்படியும் வந்து இவனை வந்து மாட்டி விடணும், இவனை வெளியே அனுப்பக்கூடாது, கொஞ்சம் வந்து இவனுக்கு தண்ணி காட்டி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து எதுக்காக வந்து ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, அதான் நான் வந்து குற்றவாளியை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல அப்படின்னா, அவன் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி ரொம்ப ஓவராக பேசுகிறார் சஞ்சய். உடனே அந்த டைமில் கரெக்டாக மேலதிகாரி சஞ்சயோட மேலதிகாரி வராரு. அவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க சஞ்சய், ஆறுமுகத்துக்கு மேலே உனக்கு விஜய் சொன்ன தீரடியா, மரியாதை ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணுற வழியை பாரு, அப்புறம் இல்லை அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சஞ்சய் ரிலீஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து ஆறுமுகத்தை நிலைமையை பார்த்து அப்படி கதறி துடிக்கிறாங்க அவங்க சித்தப்பாவும் நம்ம சிவாவும். என்ன ஆறுமுகத்தை இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சஞ்சய் வந்து, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கேஸு ஃபைல்லாம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்காக வந்து குற்றவாளிக்கிட்ட எல்லா உண்மையும் வாங்குறதுக்கு சில விஷயங்கள் செய்ய தான் வேணும், அதுக்காக வந்து கேட்பீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிற சிவா, சார் நீங்களாம் ஒரு மனுஷனா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க, நீங்களாம் மனுஷனே கிடையாது, இப்படியா பண்ணுவீங்க, ஆறுமுகத்து மேலே உங்களுக்கு அப்படி என்ன தாங்க விஜயன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஆறுமுகத்து மேலே எதுவுமே கிடையாது, தேவையில்லாமல் பேசாதீங்கன்றாங்க. சிவா நீ அமைதியாயிரு, இவரை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆள் சுத்தமாக சரியில்லை, வேணும்னே தான் என் மேலே இவ்வளோ வந்து காழ்ப்புணர்ச்சி வச்சுட்டு இவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்காரு அந்த அவர். ஏன் சார் உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டீங்கன்ற வரமாட்டேன்ற ஒரே காரணத்தால் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய நாள் வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே பார்க்கலாம் அப்படின்றாரு சஞ்சய். உடனே வந்து நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப விடு சிவா, அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் பண்ணுறாரு, அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து கிளம்புறாரு. இங்கே பாருங்கள் போலீஸ், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனோன்னா அப்படியே வந்து பார்த்துட்டே முறைக்கிறாரு சஞ்சய். அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் வந்து தள்ளாடின்னு வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து ஆறுமுகத்துக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஆறுமுகம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி கழிச்சிட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு ஆறுமுகத்துக்கிட்டே பேசுகிறாங்க. ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் அழறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் வந்துட்டேன்ல, சிவா என்னை மீட்டு எடுத்து கூட்டின்னு வந்துட்டாமா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, என் தம்பி என்னை என்றைக்குமே விட மாட்டாமா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து பைரவி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. சாரி ஆறுமுகம், நானும் உன்னை தப்பாக தான் நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல பைரவி, இதில் என்ன இருக்குது, என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எல்லோரும் தப்பாக தானே நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறாரு. அப்போ வந்து விழ போகிறாரு. பைரவி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், சரி ஓகேவா. பைரவி கைத்தாங்களாத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பைரவி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன விஷயம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, என்னை வந்து தற்செயலாக வந்து நான் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கலாம், ஆனால் உண்மையிலே என்னை உள்ளே வந்து எப்படிலாம் அடித்தாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து சஞ்சய் தான் வந்து சொல்லி தான் எல்லோரும் பண்ணாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ சொல்கிறது தப்பாக புரிஞ்சிருக்க ஆறுமுகம், சஞ்சய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும், சஞ்சய் ஏதோ மனசில் வச்சுருந்தா இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கான், நீ தயவு செய்து அந்த சஞ்சயை நல்லா பண்ணலாம் சொல்லாத, அந்த சஞ்சய் என்னை வந்து போக விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணான், அது மட்டும் கிடையாது, எப்படியாவது என்னை உள்ள ஜெயிலில் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கான். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, என்னை அடிக்க சொல்லி எல்லாரையும் ஏவி விட்டு எவ்வளோ பண்ணான்னு தெரியுமா, அது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வேட்டியெல்லாம் கட்டினது அந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற, இவ்வளோ எதுக்காக சஞ்சய் பண்ணணும், அதுதான் எனக்கே புரியல, எனக்கு தெரிஞ்சு உன் மேலே இருக்க ஆசையில் தான் பண்ணியிருப்பானோ, உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க தான் அப்படிலாம் பண்ணியிருப்பானோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. என்ன ஆறுமுகம் என்ன யோசிக்கிறோன்னு, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அவன், ஆனால் உண்மை என்னென்னா அவன் நல்லவன் கிடையாது, நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு அப்புறம் ஓயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு யோசிக்கிறாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைரவி, சஞ்சய் கெட்டவன், நான் நம்பவே முடியலையே, ஆறுமுகம் இப்படி சொல்லிட்டு போகிறானே, ஆறுமுகத்தை வந்து எதுக்காக திடீர்னு அரெஸ்ட் பண்ணோம், ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் ஆறுமுகம் ஏன் அரெஸ்ட் ஆகணும், சஞ்சய் இப்படிப்பட்ட ஆள், ஒன்றுமே எனக்கு கூட யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் நடந்த விஷயத்தால் யோசித்து பார்த்து சஞ்சய்க்கு டென்ஷனாக இருக்காரு.